தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அரசு மணல் குவாரிகளில் கடந்த 12/9/2023 அன்று அமலாக்கத்துறையினர் குவாரிகளில் முறைகேடு நடைபெற்றதாக பெரும்பாலான குவாரிகளை சோதனையிட்டு ஆவணங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அந்த வழக்கின் மீது பொதுப்பணித்துறை மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்காக ஆஜராகி வருகிறார்கள். அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தால் கடந்த 3 மாத காலமாக தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வந்த அனைத்து அரசு மணல் குவாரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்துள்ளதால் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடங்கி போயுள்ளன. மணலுக்கு மாற்றாக மக்கள் எம்சாண்டை பயன்படுத்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்சாண்ட் குவாரி உரிமையாளர்கள் ஒரு யூனிட் 2000க்கு விற்ற எம்சாண்டை 2 மடங்கு உயர்த்தி 4000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் விட்டு வருகிறார்கள். அதுவும் முற்றிலும் கலப்படம் செய்த குவாரி டெஸ்ட் எல்லாம் கலந்து விற்பனை செய்வதால் இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மையின்றி இடிந்து விழுந்து உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தங்குதடையின்றி தரமான மணல் கிடைத்திடவும் 55,000 மணல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அரசுக்கு வருவாய் கிடைத்திடவும் அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள ஒரு யூனிட் 1000க்கு மணல் வழங்க வெட்டித்தான் லாரி உரிமையாளர் கேட்டுக்கொள்கிறோம். வெளியில் கொண்டு வந்து கொட்டி வைத்து டெப்போவில் விற்பனை செய்ய வேண்டாம், முறைகேடு நடைபெறுகிறது. பொதுப்பணித்துறையே மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது போல் இந்த மணல் வியாபாரத்தில் லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் ஒப்பந்தம் தனியாருக்கு கொடுக்காமல் முறைகேடுகள் இல்லாமல் பொதுப்பணித்துறையே நேரடியாக மணலை விற்பனை செய்ய வேண்டும். அரசு அறிவித்துள்ள ஒரு யூனிட் 1000க்கு ஆன்லைன் புக்கிங் மூலம் பதிவு செய்த லாரிகளுக்கு மட்டுமே நேரடியாக ஆற்றில் லாரிகளுக்கு லோடு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் முறைகேடுகள் இல்லாமல் மணல் வழங்கலாம். சில சமூக ஆர்வலர்கள் ஆற்றில் மணல் எடுத்தால் இயற்கை வளங்கள் பாதிக்கும், நீரோட்டம் தடைபடும், சுற்றுச்சூழல் தடைபடும் என்று பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது முறையா அரசு அறிவித்துள்ள 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்க வேண்டும். மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் இன்றைய தினம் 26 குவாரிகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறதுக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுத்துள்ளது. அதை நிறைவேற்ற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்கெல்லாம் ஆற்றில் அதிக அளவில் மணல் திட்டுகள் மலை போல் தேங்கியுள்ளதோ அந்த பகுதியை கண்டறிந்து அரசு அறிவித்துள்ள 1 மீட்டர் ஆழத்திற்கு மட்டுமே மணல் எடுக்க வேண்டும். ஏற்கனவே கடந்த கால அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்ததனால தான் இடி போன்றவர்கள் வந்து சோதனை செய்து வழக்கு பதிவு செய்தார்கள். முறைகேடு இல்லாமல் அரசு அறிவித்த 1000 ரூபாய்க்கு ஆற்றிலேயே பொதுப்பணித்துறையை நேரடியாக மணல் வழங்க வேண்டும். ஆற்றுல பார்த்தீங்கன்னா மணல் ஒரு குறிப்பிட்ட ஆழம் 1 மீட்டர் ஆழத்தை எடுத்துட்டீங்கன்னா மீண்டும் கனத்த மழை பெய்கின்ற பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஆற்றில் அந்த குழி மணல் எடுத்த குழி நிரம்பிவிடும், மணல் சேமிப்பாகிவிடும், எந்த பாதிப்பும் கிடையாது. இதை விட்டுட்டு எம்சாண்டுக்கு போகணும்னு சொல்றாங்களே, எம்சாண்ட் எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். காடுகளை அழித்து மரங்களை வெட்டி மலைகளை எல்லாம் அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து 300 அடி ஆழத்திற்கு கீழ் சென்று கற்களை வெட்டி எடுத்து கிரசரில் அரைத்து எம்சாண்ட் தயாரிக்கிறார்கள். ஒரு யூனிட் தயாரிப்பதற்கு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. இப்ப காட்டு மலையெல்லாம் அழிச்சு வெட்டி அழிக்கப்பட்ட மலைகளை மீண்டும் உற்பத்தி செய்ய முடியுமா என்பதை முதல்வர் அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே மேலும் கட்டுமானத்திற்கு எம்சாண்டோட ஒப்பீடுகள் மணல்தான் சிறந்தது என்பது அனைவருக்கும் அறிந்ததான். எனவே நாங்கள் அரசாணைப்படி பொதுப்பணித்துறையே நேரடியாக மணலை 1000 ரூபாய்க்கு ஆன்லைனில் பதிவு செய்த லாரிகளுக்கு மணல் லோடு செய்ய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் ஒரு யூனிட் 4000 ரூபாய்க்கு விற்குது. மணல் அரசு அறிவித்த விலை 1000 ரூபாய். ஏழை எளியவர்கள் வீடு கட்டணும்னா ஒரு யூனிட் 1000 ரூபாய்க்கு மணல் வாங்குவானா, 4000 ரூபாய் கொடுத்து எம்சாண்ட் வாங்குவானா, 3000 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு மிச்சமாகிறது. மேலும் மேலை நாடுகளிலிருந்து மணலை இறக்குமதி செய்யலாம்னு பல பேர் சொல்றாங்க. இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. எப்பொழுதெல்லாம் நம்மிடம் உற்பத்தி இல்லையோ, போதுமான அளவுக்கு பொருள் கையில் இல்லையோ தான் வெளிநாட்டுக்கு போக வேண்டும். நம்முடைய ஆறுகளில் தேவையான அளவுக்கு மணல் இருக்கிறது. எனவே மேலை நாடுகளில் இருந்து மணல் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இறக்குமதி ஏற்கனவே செய்தார்கள். ஒரு யூனிட் மணல் 10,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தார்கள்.
ஆனால் தமிழ்நாடு அரசு அறிவித்தது 1000 ரூபாய். முறைகேடுகள் இல்லாமல் அரசு அறிவித்த விலைக்கே 1000ற்கு இணையதளவில் பதிவு செய்த லாரிகளுக்கு முறைகேடு இல்லாமல் பொதுப்பணித்துறையை நேரடியாக மணல் வழங்க வேண்டும். 3 மாத காலம் மணல் குவாரிகள் இயக்கப்படாதால் லாரி உரிமையாளர்கள் லாரிகளை இயக்க முடியாமல், நிதி நிறுவனங்களில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமல் லாரிகளை விற்கலாம் என்ற ஒரு நாள் கூட இந்த மணல் லாரிகள் மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட லாரிகள், யாரும் இதை வாங்க முன்வரவில்லை. எனவே பல லாரி உரிமையாளர்கள் தற்கொலை செய்து வருகிறார் என்பது நாடறிந்த உண்மை. அதனால்தான் இப்ப எம்சாண்ட் எடுத்தீங்கன்னா எம்சாண்ட் குவாரிக்காரன் அவனே சொந்த லாரி வச்சுக்கிட்டு நேரடியா பயனாளிக்கு அவனே மணலை கொண்டு கொடுக்குறேன், அளவுக்கு அதிகமா ஓவர்லோடு போட்டு. எங்க லாரிக்கு லோடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் 55,000 லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து வேலை வாய்ப்பு இழந்துள்ளோம். லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கின்ற இப்ப மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் மணல் குவாரி துவங்குவதற்கு அனுமதித்துள்ள 26 இடங்களில் போர்க்கால அடிப்படையில் குவாரிகளை இயக்கிட வேண்டி கேட்டுக்கொண்டுதான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருக்கும் முதன்மை தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நேரில் சென்று மனு கொடுப்பதென்றால் தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளதால் பதிவு தபால் அனுப்பியுள்ளோம். 26 குவாரிக்கு மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த 3 நாட்களுக்கு முன்பு. அந்த குவாரியை தான் நாங்கள் இயக்க சொல்றோம். இந்த தொழிலை நம்பி முழு நேர மணல் தொழிலை நம்பி ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் 55,000 மணல் லாரிகள் ஈடுபட்டுள்ளோம். லட்சக்கணக்கான லாரி உரிமையாளர்கள் இதை நம்பித்தான் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் பல லட்சக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் மறைமுகம் நேரடியாக இந்த தொழில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் அனைவருமே பாதிப்புக்குள்ளாகியுள்ளார்கள். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம். இதற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அவர்கள் விருப்பப்பட்டால் இது சம்பந்தமாக நேருக்கு நேர் நாங்கள் வாதிக்க தயாராக இருக்கிறோம். பொய்யான செய்தியை மக்களிடத்தில் அரசியலுக்காக ஆதாயத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆற்றுல தண்ணி பாதிக்கிறீங்களே, எம்சாண்ட் உற்பத்தி செஞ்சா மலைகளை வெட்டி காடுகளை அழித்து அதிக சக்தி வாய்ந்த வெடிகளை வெடித்து 300 அடி ஆழத்திற்கு கற்களை வெட்டி எடுக்கிறார்களை மீண்டும் மலையை உருவாக்க முடியுமா? அன்புமணி விருப்பப்பட்டால் ஆற்றுக்கு எடுத்து சென்று காட்டுகிறேன். பல முறை மணல் எடுத்த இடத்தில் குழிகள் கடுமையான மழையில் வெள்ளப்பெருக்கின் போது மீண்டும் மணல் வந்து தேங்கி உள்ளதை பார்வைக்கு காட்ட கடமைப்பட்டுள்ளோம். இப்ப எம்சாண்ட் தயாரிச்சா ஒரு யூனிட் 1000கணக்கான லிட்டர் தண்ணீர் வாஷ் பண்றதுக்கு தேவைப்படுகிறது. ஏர் வாஷ் செய்யணும். இது இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறை. எங்கிருந்து இதெல்லாம் கொடுப்பீங்க? நினைத்து பார்க்க வேண்டும். மணலுக்கு ஒருபோதும் மாற்று எம்சாண்ட் கிடையாது. கட்டுமானத்துக்கு உகந்தது மணல் மட்டும்தான் என்பது எங்களுடைய. அதே மாதிரி தொடர்ந்து இந்த மணலாகட்டும் எம்சாண்டும் தமிழக தேவையோட பிற மாநிலங்களுக்கு தான் அதிக அளவு கடத்தப்படுறதுனால தான் இது மாதிரி முறைகேடு நடைபெறும் குற்றச்சாட்டு இருக்கு. நாங்கள் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மேளனம், தமிழ்நாடு மோட்டார் போக்குவரத்து கூட்டமைப்பும் தென்காசிக்கு சென்று புலிகரை சோதனை சாவடி முற்றுகிட்டு போராட்டம் நடத்தினோம். தினசரி ஆயிரக்கணக்கான லாரிகள் தமிழ்நாட்டினுடைய கனிமங்களை அளவுக்கு அதிகமாக ஏற்றி சென்று கேரளாவில் அதிக விலை கிடைப்பதால் விற்கிறார்கள். இந்த நிலை நீடிக்கப்பட்டால் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஜல்லி, எம்சாண்ட் போன்றவை இன்னும் ஒரு சில வருடங்களில் கிடைக்காது என்பதை கூறிக்கொள்கிறேன். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாநில அரசே இதற்கு துணை போவதுதான் வேதனைக்குரிய விஷயம். இது அரசு முடிவெடுக்க வேண்டும். அரசு நினைத்தால் ஒரு நாளைக்கு தடுக்கலாம். அதே மாதிரி மணலும் போவோம். அதாவது சாலையில் கார் போகுது, தினசரி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கார் விபத்துக்குள்ளாது. காரே ஓட்ட வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு பைத்தியகாரத்தனம். மணலை அண்டை மாநிலங்கள் கடத்த வேண்டாம் என்று பல காலம் சொல்றோம். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுகின்ற அரசு, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர், மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், காவல்துறையுடைய தலைமை இயக்குனர், இவர்கள் தான் இதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் நினைத்தா ஒரு நாள் தடுக்கலாமே.